ஹே கைஸ், இந்தியன் 2 ஆஷடிக்கு அப்புறம் சங்கர் சார் திரும்பி கேம் சேஞ்சர் படம் எடுத்திருக்காரு. இந்த படம் மூலமாக இவர் கம்பேக் கொடுத்து போகிற போக்கில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சங்கர் படங்கிறதுக்காக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் தான் கிடைக்கும். இந்த படத்துக்கு டைரக்டர் சங்கர் தான். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு நார்மல் தெலுங்கு படம், அதாவது புஷ்பா, பாலையாவோட படங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும். படம் பார்த்துட்டு இருக்கும்போது மனசில் வெறுத்துட்ட மக்கள். ஒரு காலத்தில் எந்திரிட் மாதிரி சைஃபை படமாக எடுத்திருந்தாரு. ஆனால் இப்போ என்னென்னா சயின்ஸையே மறந்துட்டு கிராவிட்டியே இல்லாத ஊருக்கு போய் படம் எடுத்துருக்காரு மக்கள். என்னதான் தெலுங்கு படமாகவே இருந்தாலும், இந்த படம் என்னதான் தெலுங்கு படமாகவே இருந்தாலும் தெலுங்கு ஆடியன்ஸ் புதிய எக்ஸ்பீரியன்ஸாகவே கொடுக்கும். ஏன்னா இது தெலுங்கு படத்தோட ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஆனால் தமிழில் வர முக்கால்வாசி கமர்ஷியல் படங்கள் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் படம்லாம் பார்த்து சலிச்சு போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேலையும் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். மேபி இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தெலுங்கு ஆடியன்ஸ் அவங்க மைண்ட் செட் மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் ஆகும். மற்றபடி நான் லாஜிக் பார்ப்பேன், உள்ள பெரிய கதை இருக்கணும் அப்படிலாம் நினச்சி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. பொதுவாக சங்கர் படங்களெல்லாம் மேக்கிங்லலாம் அசத்திடுவார். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னு தெரியல, கதையில் மட்டும் கோட்டை விட்டுறாரு. அந்த ஏரியாவில் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே பெரிய டைரக்டராக வர வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு பொட்டன்ஷியலை சரியாக யூஸ் பண்ணிக்க மாட்டான்னு தெரியல. என்னதான் மேக்கிங் சரியாக இருந்தாலுமே வெறும் மேக்கிங் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு படத்தை ஒப்பே தர முடியாதுங்கிறது இன்னும் அவர் புரியல. இந்தியன் 2 மூலமாக அடி வாங்கினது தெரிஞ்சிருக்கணும், இன்னும் அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. காமெடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்லாம் நல்லா உட்காந்துது. மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் கிரிஞ்சாக தான் ஃபீல் ஆச்சு. இன்னும் கூட ஒரு காமெடிங்கிறது பாடி ஷேமிங் தான் நினச்சிட்டு இருக்காரு. அதுதான் காரணம், வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஏன்னா சிவாஜி படத்துலேயே ஒரு மாதிரி காமெடிலாம் வச்சிருப்பாரு, இது அங்கவே அது சங்கவேன்னு. இந்த காமெடி அப்போலாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும், ஆனால் இப்போலாம் பார்க்கும்போது வெறுப்பு தான் வருது. இப்போ இது சென்சிட்டிவான விஷயமா மாறினதுனால நம்ம ஆடியன்ஸ் இதெல்லாம் ஏற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்காரு. அவர் ரோலை பற்றி சொல்லி ஆகணும். மாநாடு படத்தில் ஆங்கிரியான எஸ்ஜே சூர்யா போலீஸ் கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அதே மாதிரியான மேரினேஷன் தான் அவர் வில்லனாக நடிக்கிற எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணுறாரு. அதான் ஒரு கட்டத்து மாதிரி சலிச்சு போச்சுன்னு தான் சொல்கிறேன். இந்த பையன் நான் ஆல்ரெடி சூர்யாவின் சனிக்கிழமை படத்தில் பார்த்துருப்பேன், அதை சொல்லியிருப்பேன். எஸ்ஜே சூர்யா வந்து நல்ல ஆக்டர் தான், ஆனால் அவர் ஒரே மாதிரியான கேரக்டர் நடிக்கிறது அவர் மேலே தான் தப்பு. அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, மீம் டெம்ப்ளேட்லாம் மாட்டாமல் இருந்தாராமா. ஒரு இன்டர்வியூவில் பாட்டு பாடினதுனால அதை எடிட் பண்ணி மீமாக மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் எக்கச்சக்க டெம்ப்ளேட் மாட்டிருக்கு. ஆல்ரெடி ட்ரெய்லர்லேயே வச்சு செஞ்சுட்டாங்க. இல்லை எப்படிலாம் வச்சு செய்ய போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னடா இந்த படத்தில் ஒரே நெகட்டிவ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குது. ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா தமனோட மியூசிக் தாங்க. சாங்ஸை விடுங்க, அதெல்லாம் சுமார் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமனும் சரி டிஎஸ்பியும் சரி தமிழ் சினிமாவுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஆனால் தெலுங்குலாம் வேறு லெவலில் பண்ணுவாங்க. அந்த வகையில் இதுலேயும் நல்லா பண்ணிட்டு விட்ருக்காருன்னு தான் சொல்லணும் மியூசிக்கில். மற்ற ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் படத்தில் நிறைய குரல் விதிகள் இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்காமல் தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இந்த படம் டீசெண்டான வச்சா தான் இருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஊத்துச்சுன்னா மதகஜராஜா படம் வரப்போது அந்த படத்தில் அஞ்சலியும் ஒரு நாள் ஹீரோயினாக இருக்காங்க.